பற்றி பார்க்க போகிறோம். நாளைக்கு நடக்க போகிற சிஎஸ்கே டிசி மேட்ச்சில் நம்மளோட தலை தோனி தான் சிஎஸ்கேவோட கேப்டனாக இருக்க போகிறார் அப்படின்னு லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் வந்து ட்விட்டரில் பார்க்க முடிஞ்சது. என்ன விஷயம், எதுக்காக தலை தோனி வந்து சைடில் லீட் பண்ண போகிறாரு, இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக இந்த சரிக்கும் வீடியோ கிளிக் தட்டிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து சிஎஸ்கே இங்கே சேப்பாக்கில் பார்த்தோன்னா டிசியை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஏர்லி ஸ்டார்ட். ஸோ மேட்ச் வந்து 3:30 PM ஆரம்பிக்க போகிறது. ஸோ இந்த மேட்ச்சில் தலை தோனி கேப்டனாக இருக்க போகிறாரா அதெல்லாம் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ருத்ராஜோட இன்ஜுரி பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஸோ ருத்ராஜ் வந்து லாஸ்ட் ஆர்ஆர் கேம்ல பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கும் எல்போல. நாம்ஸ்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு கண்டினியூ டு பேட். அவருக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சு தான், பட் ஹி ஃபாட் லைக் அ வாரியர். கடைசி வரைக்கும் போராடினாரு. அவுட் ஆகி டக் அவுட்டுக்கு போனதுக்கு அப்புறம் செம்ம டயர்டா இருந்திருப்பாரு. நிறைய பார்த்தீங்கன்னா டபுள்ஸ்லாம் வந்து ஓடி இருப்பாரு இல்லையா. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப டயர்டா இருந்தாரு. அண்ட் உடனே பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் எல்லாம் கழட்டி அவர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தார். ஸோ இதுதான் நடந்துச்சு. தென் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து இங்கே சேப்பாக் வந்து லேண்ட் ஆகியிருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து ருத்துவோட அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணதில் அவர் வந்து அந்த எல்போ ப்ரொடெக்ஷனை வந்து இனிமேல் போட்டுட்டு தான் இருந்திருப்பாரு. ஸோ மேட்ச் ஆடுறப்பையும் போட்டிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே சேப்பாக்கில் லேண்ட் ஆனதுக்கப்புறமா போட்டிருப்பாரு. அண்ட் இப்போ ரீசெண்டாக அதை லேட்டஸ்ட்டாக பார்த்தோன்னா சிஎஸ்கே வந்து நடத்தின ப்ராக்டிஸ் செஷனில் வந்து ருத்ராஜ் வந்து எந்த ஒரு எல்போ ப்ரொடெக்ஷனுமே எதுவுமே இல்லாமல் தான் இருக்காரு. இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்கலாம். ஸ்டீஃபன் வில்லிங் அண்ட் நம்ம ருத்ராஜ் வந்து பேசிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக சிஎஸ்கே வந்து மேட்ச் டேக்கு முந்தின நாள், அதாவது இன்னைக்கு வந்து April 4 அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ண ஒரு பிக் தான் இது. ஸோ கண்டிப்பாக ருத்ராஜ் இஸ் ஃபைன் அண்ட் ஆல்ரைட் தான். இன்னும் ருத்து வந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை போல. பிகாஸ் மைக் ஹசி வந்து ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ருத்ராஜோட பார்ட்டிசிபேஷன் வந்து அவர் எப்படி ரெக்கவர் ஆகியிருக்காரு அதை பொறுத்து தான் வந்து நாளைக்கு இருக்கும். அண்ட் இன்னுமே அவர் சோரா தான் இருக்காரு. பட் அவர் நெட்ஸில் எப்படி பேட் பண்ணுறாரு அதை பொறுத்து வந்து நாங்கள் கால் எடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அண்ட் அவர் நாளைக்கு ப்ளே பண்ணா யார் வந்து சைடை லீட் பண்ண போகிறாங்க அதுவுமே வந்து எங்களுக்கு தெரியல. பட் தெர் இஸ் அ ஸ்ட்ராங் சான்ஸ் ஒரு யங் விக்கெட் கீப்பர் வந்து அதை வந்து ஃபில் பண்ணுவார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அந்த யங் விக்கெட் கீப்பர் வேற யாரும் இல்லை, நம்மளோட தலை தோனி தான். மஞ்ச் பேடிலாம் நினைக்காதீங்க, நம்ம தலை தோனி தான் வந்து மீன் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து நம்ம ருத்ராஜுமே வந்து யங் விக்கெட் கீப்பர் தான் வந்து தலையை கூப்பிடுவாரு. ஸோ ஹோல் டீமே பார்த்தீங்கன்னா நம்ம தலையை வந்து யங் விக்கெட் கீப்பர் தான் சொல்லுவாங்க. ஸோ எஸ், நாளைக்கு தலை தோனி வந்து கேப்டனாக இருக்க போகிறது ஒரு 90% கன்ஃபார்ம் தான். பட் ஏன் இன்னும் நான் வந்து ஷுவராக வந்து இது கன்ஃபார்ம் அப்படின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன்னா, மேபி இந்த வீடியோ போஸ்ட் ஆகிறப்ப வந்து முடிச்சா கூட கன்ஃபார்ம் ஆகியிருக்கலாம். பட் நான் எதுக்காக வந்து ஃபுல் கன்ஃபார்ம் இல்லைன்னு சொல்கிறேன்னா, ருத்ராஜோட பார்ட்டிசிபேஷன் இன்னுமே கொஸ்டினில் தான் இருக்குது. ஸோ ருத்ராஜ் வந்து நாளைக்கு ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டாருன்னா கண்டிப்பாக அவர் தான் ப்ளே பண்ணுவார். பட் இப்போதைக்கு ருத்ராஜோட அந்த பார்ட்டிசிபேஷன் கொஸ்டினில் இருக்கிறதுனால மட்டும்தான் வந்து தலை தோனியை வந்து நாளைக்கு வந்து கேப்டனாக உங்களால் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவுமே கன்ஃபார்மாக தெரியல கைஸ். வேற யாராவது கேப்டனாக இருக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. பட் ருத்ராஜை விட்டால் தலை தோனின்ற மாதிரி தான் நம்ம சிஎஸ்கேவே இருக்கிறதுனால ஸோ தலையை தான் நாளைக்கு கேப்டனை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நம்ம பீடாக் வந்து வாயை வச்சு சும்மாவே இருக்க மாட்டார் போல. ஸோ இப்போ வந்து ஒரு பொருளையை கிளப்பி விட்டுருக்காரு. அவர் எதுவுமே வந்து முழுசாக பேச மாட்டாரு. அதனால தான் வந்து பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு கைஸ். என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹோப்ஃபுல்லி நாட் இஸ் லாஸ்ட் ஐபிஎல் கேம் ஆன் சாட்டர்டே அப்படின்னு வந்து போட்டிருக்காரு. ஸோ தலை தோனி வந்து நாளைக்கு அதாவது சாட்டர்டே ப்ளே பண்ண போகிற கேம் தான் வந்து அவரோட கடைசி ஐபிஎல் கேமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பேசிட்டு வராங்க. லிட்டரலி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ல என்ன நடக்கிறதுனே தெரியல. பிகாஸ் இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து நம்ம பார்த்ததே கிடையாது. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனி லாஸ்ட் ஐபிஎல் கேம் ஆன் சாட்டர்டே ப்ளே பண்ண போறாரு, அவர் வந்து நாளைக்கு கேம்ல கேப்டனாக இருக்க போறாரு அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வருதுன்றது பார்க்குறப்பே ஒரு மாதிரி கன்சர்னிங்காக இருக்கு. இது என்ன பிரச்சனை நமக்கு சரியா தெரியல. பட் யா, இப்போதைக்கு இதுதாங்க ட்விட்டர்ல ஓடிட்டு இருக்கு. உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்க. ப்ராப்ளி ருத்து ப்ளே பண்ணனா அவருக்கான அந்த சேஞ்ச் யாரா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கான்வே தான் இருப்பாரு. ஸோ கான்வே, ரச்சின் அட் த டாப், மேபி ட்ரிபாத்தி 1-downல ஆட வைக்கலாம். நம்ம நாளைக்கு வந்து கண்டிப்பாக பிளேயிங் லெவன் பற்றி டீட்டெயிலாக பேசலாம். ஏன்னா இன்னுமே வந்து நமக்கு சரியான அப்டேட்ஸ் கிடைக்கல. ருத்ராஜ் வந்து நாளைக்கு மேட்சை ப்ளே பண்ண போறாரா, நம்ம தலை தோனி வந்து சைடு லீட் பண்ண போறாரா, இந்த நியூஸ்லாம் வந்து ப்ராப்ளி நாளைக்கு கன்ஃபார்ம் ஆகிடும் தோணுது. ஸோ அதனால வந்து நாளைக்கு டீட்டெயிலாக பேசலாம். பட் யா, இப்போதைக்கு வந்து இந்த நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தலை தோனி மோஸ்ட் ப்ராப்ளி ஒரு 90% நாளைக்கு வந்து சிஎஸ்கேவோட கேப்டனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் உங்களோட கருத்துக்கள் என்ன, நாளைக்கு தலை தோனி லாஸ்ட் ஐபிஎல் கேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, அதெல்லாம் பற்றியுமே கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பீஷியஸ் பை.